கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து இந்த புதிய மனமர்ச்சி நாளின் காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்டில் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இந்த புதிய மனமாட்சி நாளின் காலவெளியில உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறீரையா. இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால நாங்கள் விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய செவி சாய்க்க விசுவாசிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமையா. எங்களை முற்றிலும் உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்தும், எங்களை ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே உடைய நல்ல நாம மையப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கட்டி எழுப்புவருடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 17 verse 8. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தாசர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு 3 விதமான நன்மைகளை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுக்கு அடிமையாய் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. இந்த வசனத்தை கேட்கிற, விசுவாசிக்கிற, கீழ்ப்படுகிற, கைக்கொள்கிற யாவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு முந்தின அந்த 7ஆம் அதிகாரத்துடைய பிற்பகுதியிலிருந்து வாசிக்கும் போது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாய் தாவீதை ஆசீர்வதித்த விதத்தை அங்க விளக்கிறதை வாசிக்கிறோம். இந்த காலவேளையில ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆடுகளின் பின்னாக சென்ற ஒருவன் எந்த ஒரு அனுபவமோ எந்த ஒரு திறமையோ இல்லாத அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, மற்ற ராஜாக்களை போல இல்லாதபடி ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரா, காத்து வந்தார். ஆண்டவருடைய நாம அவருடைய சத்துருக்களுக்கு நீங்கி இளைப்பாற செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, நிர்மூலம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் தந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய நான் நீ போன இடமெல்லாம் அல்லது நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். உன் சத்துருக்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நிர்மலமாக்குவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்மளால முடியாத மேற்கொள்ளாத பலவிதமான வல்லமை இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் காணப்பட்டார். பாதாளம், வேதாளம், பாவம், பிசாசு, உலக, மாம்சம், மரணம், வியாதி, சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தவராய் இந்த உலகத்தில் காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வோமாக. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்தை அல்லது ஒரு உயர்ந்த இடத்துல உன்னை குடியிருக்க பண்ணுவேன், ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி பல விதங்களில் ஆண்டவர் ஒரு தாம் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தி ஆஸ்வதித்து அவருடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறதை வேதத்தில் அநேக இடங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் தம்மை பின்பற்றுகிற ஜனங்களை இந்த நாட்களில்
ஆண்டவர் அப்படி உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்களில் தாவீதை உயர்த்தி அலங்கரித்து ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட தாவீதுகளை ஆண்டவர் தேடுகிறார். தாவீதை போல நாம் ஆண்டவருக்கு, தாவீது எப்படிலாம் இருந்தாரோ அதை போல நாமும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாட்களிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்து ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீ போற இடமெல்லாம் உன்னோடு இருந்து. ஆண்டவர் தாவீதோடு இருக்க சுத்தமுள்ளவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நிர்மலமாக்குகிறவராக காணப்பட்டார். மூன்றாவது, ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை இந்த மாதத்துல ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னொரு உறுதிப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் chapter 7 verse 9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் புஸ்தகத்திலும் 4ஆம் புஸ்தகத்திலும் 2 இடத்திலையும் இந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு வசனம் 2 தடவை வந்தாலே ஆண்டவர் அதை நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லி வாக்கு தருகிறார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, நீர் எங்களுக்கு செய்வீராக என்று சொல்லி நாம் வசனத்தின் மேல கை வைத்து வசனத்துடைய எல்லாவித சட்டத்திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவரால் என்ன பண்ணும் ஆகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை உயர்த்தினதுக்கு அல்லது தாவீதை கர்த்தர் இப்படி ஆசுவத்துக்கான காரணம் என்ன, அவன் என்ன செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கூட இருக்கிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம 1 நாளாகமம் 17:8 பார்த்தோம். நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து. ஆண்டவர் கூட இருக்கிறவராயிருக்கிறார், கூட இருக்க விரும்புகிறார், நம்மை விட்டு விலகாத தேவனாயிருக்கிறார், விலக விருப்பமில்லாதவராயிருக்கிறார். நாமும் அவரை விட்டு விலக கூடாது என்று எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பனுக்கு பிள்ளை எப்படி கீழ்ப்படிந்து கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை போல பரம தந்தையாகிய ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாய் தொடர்ந்து அவருடைய பாதத்திலே, அவருடைய ஆளுகையிலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பார்வையிலே, அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து காணப்படுகிற வேளையில ஆண்டவர் கூட இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னு ஒரு 4 ஆசீர்வாதங்கள்ல முதல் ஆசீர்வாதங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உன்னை காத்து. ஆண்டவர் கூட இருக்கிறார்னா கர்த்தர் காப்பார். பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லல, பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் இருந்து தப்பி போகிற போக்கை உண்டாக்குவார். ஆண்டவர் பாதுகாப்பை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன், காத்து. ஆண்டவர் போகிற இடத்துல எல்லாம் நம்மளை காக்கணும்னா போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், கடந்து போகணும். எங்க போனாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகணும். தேவனை சார்ந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டவர் நம்முடைய கால்கள் இடராதபடி நம்மை காக்க வல்லவரா இருக்கிறார். என் இஷ்டத்துக்கு போவேன், ஆண்டவர் பின்னாடியே வரணும், என்னை பாதுகாக்கணும்னா அப்படி ஒரு வழி வேதத்துல இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தமா நான் போகிறது, இந்த இடத்துக்கு போகிறது, இந்த காரியங்களை செய்யறதுன்னு சொல்லி தேவ பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது முதலாவது ஆண்டவர் செய்கிற அற்புதம் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காக்கிறவர் சொல்லி பலவிதமான வார்த்தைகளை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகும்போது, அண்ணனுக்கு தப்பி தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு இப்படி சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி என்ன பண்ணுவேன், வர பண்ணுவேன். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம துவங்கினோமோ அதே இடத்துல திரும்ப வாழ்க்கையை முடிக்க அல்லது வாழ்நாள் முழுவதும் பாதுகாவலராக இருந்து நம்மை காக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ வியாதி, தீமை, பலவிதமான வலைகள், கண்ணிகள், பலவிதமான பொறாமைகள், சத்துடைய வல்லமைகள், மனுஷ துஷ்டத்தனங்கள், மிருகங்கள், இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும்
ஆண்டவர் காக்கிறதுக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை என்ன பண்ணாதான் சேதப்படுத்தாது. இந்த வேதத்துல காக்கிறதை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. சாவுக்கு ஏதுவான யாதனை குடித்தாலும் அது அவர்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல கண்ணை வைத்து நம்மை காக்க முடியாய் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவருடைய வாக்கை, என்னுடைய வாக்கை என் இருதயத்திலே காத்து வைத்து வைத்தேன் சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாக்கையும் இருதயத்துல அவருடைய கட்டளைகளையும் நம்ம முதல்ல காத்து கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கும்போது முதல் நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது, கூட இருக்கும்போது செய்யப்படுகிற அல்லது நம்ம பெற்றுக்கொள்கிற நன்மைகள். 1 17 அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் கூட இருக்கும்போது கொடுக்கிற இன்னொரு நன்மைகளை ஒன்று படிக்கலாம். 1 Chronicles chapter 17 verse 2. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் உம்மோடு இருக்கிறார், நீ செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும் என்று சொல்லி தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்லுகிற தெய்வ வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருந்தா செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். அவன் செய்வதையெல்லாம் வாய்க்கும் சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் கூட இருந்தா நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னொரு தடவை அதையே சொல்ல போனா, கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். நம்ம செய்யற காரியங்கள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதா, கர்த்தர் பிரியப்படுகிறாரா, கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா, எனக்கு பிடிக்குது பிடிக்கல, ரெண்டாவது தேவனுக்கு விருப்பமா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிந்து செய்யும் போது கர்த்தர் கூட என்ன பண்றாரு, இருந்து அந்த காரியங்களை என்ன பண்றாரு, வாய்க்க பண்ணுகிறார். நீதிமான் செய்வது என்னது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சொல்லி நீதிமானை பற்றி சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆலோசி ஆராய்வோம். ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் என் காரியங்கள் தடைபடுகிறது? அப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறேனா? பாவியை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாராம், அவனுடைய பாவ வாழ்க்கையை தொடர்ந்து இருக்க அவன் ஒட்டார், அவனை தடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கர்த்தர் கூட இருந்தா நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14ஆம் வசனம், 1 Samuel chapter 18 verse 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அவன் செய்கைகள் எல்லாம் எப்படி இருந்தானா, புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட என்ன பண்ணாராம், இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருந்தா பேதைகளாகி இருக்க நமக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை தந்து நம் புத்தியாய் அல்லது கால் சிக்கிக் கொள்ளாதபடி, நம்ம எந்த விஷயத்துல மாட்டிக்கொள்ளாதபடி, நம்ம அப்படியா அவமானப்பட்டு போகாதபடி தேவன் ஆலோசனை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்ப ஆண்டவர் போதிக்கிற காரியங்களை நம்ம செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவராயிருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற போதனைகளை நாம் கேட்காமல் இருக்கும் போது, இஸ்ரவேல் ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கும் போதும் சாலமோனுடைய வாழ்க்கையில போகும்போதும் ஆண்டவர் நிறைய காரியங்களை போதிக்கிறார். இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு. அந்த போதனைகளை அவங்க வெறுக்கிறவர்களாய் காணப்பட்டபடினால, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதேன்னு சொல்லி சாலமோன் தன்னுடைய கடைசி நாட்கள்ல நடந்த சம்பவங்களை, நீதிமொழிகளை எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது காரியங்கள் என்ன நடக்கிறது, புத்தியை தருகிறார். என்ன தருகிறாரா, புத்தியை தருகிறார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற மனசாட்சியில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் அறிவையும் தருகிறார். அதை மீறி நான் செய்வேன் என்றால் ஆண்டவர் சிம்சோனை விட்டு விலகினது போல அறியாம நம்மளை விட்டு விலகி போயிடுவார். கடைசியில ஆண்டவர் இருக்கிறார் நினைச்சிட்டு நம்ம துணிகரமா செய்வோம், மாட்டிக்கொண்டு கடைசியில மரணத்துக்கு நேராய் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அப்படி இல்லாதபடி தேவ ஆலோசனையை பெற்று நம்ம சுய புத்தியில சுய ஞானத்துல நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது, கர்த்தருடைய காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. தேவ திட்டங்களை பெற்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் மரண பரியந்தம் கூட இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய தாசன் என்று சொல்லி நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், ஜனங்கள் அவன் பக்கமா என்ன பண்ணாங்க, பட்சமானார்கள் சொல்லி வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாவீதோடு இருந்தார், ஜனங்கள் அவன் பட்சமா என்ன பண்ணாங்க, சேர்ந்தார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இருந்தால்
நாம் நேசிக்கப்படத்தக்கவர்களாக, ஜனங்களால் விசாரிக்கப்படத்தக்கவர்களாக, போஷிக்கப்படத்தக்கவர்களாக காணப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஆசீர்வாதங்கள் இல்லாம வேதத்துல தெய்வ வசன விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், ஜனங்கள் அவன் பக்கமாய் சாய்ந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சவுலுடைய நாட்கள், யோனத்தானுடைய நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஜனங்க அவனை பின்பற்றி போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவர் தாவீதோடு இருந்ததை ஜனங்கள் கண்டு அவன் பக்கமாய் சாய்ந்தார்கள் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எங்களை விசாரிக்கிறவங்கள, எங்களை நேசிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனோடு நம்ம நெருங்கி இருக்க ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் ஜனங்கள் நம்மை பின்பற்றி நம்மோடு இசைந்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தாவீதுக்கு தந்தது, கர்த்தருடைய நாமம் அவருடைய சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் 1 நாளாகமம் 17:8 சொல்லுகிறார். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? நிர்மூலமாக்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும். 2 சாமுவேல் chapter 22 verse 38, 39, 40 and 41. இந்த 4 வசனங்கள்ல ஆண்டவர் தாவீதுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கினதை சாட்சியாய் அறிவிக்கிறதை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருக்களை நான் நிர்மூலமாக்குவேன். ஆனா இங்கே நம்ம பார்க்கும்போது 38ஆம் வசனத்துல, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு பல விதத்துல சத்துருக்கள் இருந்தார்கள். ஆண்டவரே சத்துருக்கள் என்ன பண்ணாராம்? நிர்மூலம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அப்படியாய் ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கும்போது தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பெரிய சங்காரத்தை பண்ணுகிறத நம்ம வாசிக்கிறோம். பல இடங்களில் கல்மழையை கர்த்தர் அனுப்பினார். பல இடங்கள்ல இப்படிப்பட்ட பிளேக், கொள்ளை நோயை அனுப்பி ஆண்டவர் ஜனங்களை சங்கரித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு உண்மையாய் நம் தாசர்களாய், அடிமைகளாய், அவரை பின்பற்றுவதாய் காணப்படுகிற வேளையில நமக்கு விரோதமாய் எழும்புற ஆயுதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் வாய்க்காமல் போக பண்ணுகிறவராயிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு சத்துருவா இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்படும் போது நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவார்களே அல்லாமல் நம்முடைய சத்துருக்களை நாம் தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமை. அப்படியா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணி பாகால்களை பின்பற்றி வேசித்தனமான விக்கிரக காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் சத்துருக்களை எழும்ப பண்ணினார். ஆனா தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் அவர்களை நிர்மூலம் பண்ண ஆண்டவர் நம் பட்சத்திலிருந்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. சில பேர் நமக்கு சத்துருவா இருக்காங்க, நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் ஆண்டவரே அவங்க எனக்கு இருக்கிறாங்க? ஒருவேளை நான் அவங்களுக்கு விரோதமா எதுவும் செய்தனோ அல்லது உமக்கு விரோதமா ஏதாவது நான் செய்தனா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரோடு ஒப்புரவாகும் போது ஒன்னு சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வார். அப்படி இல்லை என்றால் சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணுவார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை எப்படி நம்மை விட்டு அகற்றி போடுவார் என்று சொல்லி தாவீது இங்க சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:10. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் சவுல். ஆனா இந்த சவுல் கர்த்தருக்கு பிரியமானவர்களை பகைத்தான். அது மாத்திரமா இவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமா இருந்தபடினால மரண நாள் மட்டும் அல்லது தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம்
சவுல் தாவீதுக்கு எப்படி இருந்தார்? சத்ருவாய் காணப்பட்டார். அப்ப தன்னுடைய சத்ருவை ஆண்டவர் எப்படி நிர்மலம் பண்ணுவார் என்று சொல்லி 10ஆம் வசனத்தை தாவீது சொல்றார் பாருங்க. சவுல் தாவீது கையில மாட்டக்கூடிய நிலைமை வரும்போது நான் கொல்ல மாட்டேன், கர்த்தரா அவனை கொல்லுவார் சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க. கர்த்தர் ஒண்ணு அவர் அடிப்பார், வியாதியிலையோ பல விதமான விபத்துலையோ, அப்படி இல்லைன்னா அவருடைய காலம் அவர் மரிப்பார். காலத்துக்கு முன்னாடியே துன்மார்க்கன் மரித்து போவான் வசனம் என்ன பண்ணுது சொல்லுது. 3வது ஒரு வசனம் அவர் சொல்றாரு, அவர் யுத்தத்துல போய் மாண்டால் ஒழிய. தாவீது அரசாண்ட நாட்கள்ல சொந்த மகனாகி அப்சலோம் தாவீதுக்கு எழும்பும் போது அங்க ஒரு யுத்தத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த யுத்தத்துல அப்சலோம் மாண்டு போக முடியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருக்களை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். ஆண்டவருக்கு பல வழிகள் இருக்குது சத்துருக்களை நம்ம விட்டு அகற்ற முடியாய். ஆனா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும் போது, ஏன்னா சவுல் ஆண்டவரை ஏற்படுத்தினார், அதுக்கப்புறம் ஏன் இவனை ஏற்படுத்தணும்னு அவருக்கே மனஸ்தாபமாகிற விதத்துல சவுல் செயல்பட்டான். கர்த்தருடைய பேச்சை கேட்காம, சாமுவேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தன்னுடைய சொந்த முயற்சியில சில காரியங்களை செய்து அவன் தேவனுக்கே சத்ருவாய் மாறிவிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவனை பூமியில வைக்க கூடாதுன்னு சொல்லி, இவன் என்னுடைய கட்டளைகளை சித்தத்தை அறியாதபடி தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்ய பார்க்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை அகற்றி விட்டது போல நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் அகற்றிவிட போதுமானவராக இருக்கிறார். ஆனா நம்ம தேவனுக்கு சத்ருவாய் மாறிவிடக்கூடாது. தேவனுக்கு சிநேகிதனாய் மாற வேண்டும். தேவனுக்கு தாசர்களாய், தேவனுக்கு அடிமைகளாய் மாறும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயம் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை எல்லா மனுஷர்களும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசியில வாசிக்கும் போது, பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? உண்டாக்குவேன். பெரிய இடங்களில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல வாக்கு தத்தங்களை தாவீதுக்கு தருகிறார். அதன்படியே கர்த்தர் செய்தார். இப்ப நம்மையும் ஆண்டவர் அப்படி செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 1 Chronicles chapter 17 verse 17 நம்ம வாசிக்கிறோம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொல்றாரு, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்ன பண்ணுகிறீர்? பார்க்கிறீர். இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கறது முக்கியம் கிடையாது. நம்ம ஆண்டவரை மேன்மையானவரா பார்த்தா ஆண்டவர் நம்மளை மேன்மையானவராக என்ன பண்றாரு? பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, வேலைக்கு பயப்படுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு பயப்படுவாங்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு பயப்படுவாங்க. ஆனா அந்த பயம் கர்த்தருக்கு இருக்காது. ஆராதனையை அசட்டை பண்றதும் மற்ற காரியங்களை சர்வசாதாரணமா தேவனுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஆட்கள் மேன்மை அடைய மாட்டார்கள். யாக்கோபு சொல்றார் ரூபனை பார்த்து, நீ மேன்மை அடைய மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. ஆனா மேன்மையை ஆண்டவர் தர விரும்புகிறார். அது ஒரு ஆசீர்வாதம், ப்ரமோஷன், வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு உயர்ந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய திறமைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சொல்றாரு தாவீது, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீ என்ன பண்ணீர்? என்னை பார்க்கிறீர். கர்த்தரை எல்லாருமே அப்படிதான் பார்ப்பார். ஏன்னா தாவீது கர்த்தரை மேன்மையா நினைச்சு இந்த உலகத்துல கர்த்தர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் தாவீதை ஒரு சிறு பையனா, ஆடு மேய்க்கிறவனாக, ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காதபடி ஒரு மேன்மையான சந்ததிக்கு ஒரு தகப்பனாய் ஆண்டவர் தாவீதை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மேன்மையா, நீ தேவனுடைய காரியங்களை மேன்மையா எண்ணுவாயானால் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் சம்திங் கிரேட் அப்படின்னு சொல்லி ஆராதனையா இருக்கட்டும், தேவனுடைய காரியங்களா இருக்கட்டும், அதை நம்ம பெருசா நம்ம ஹைலைட் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம இந்த பூமியில மேன்மை உள்ளவர்களாக வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து என்ன பண்றாங்களாம்? மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க பணம், அவங்க படிப்பு, அவங்க அழகு, அவங்க அனுபவம், அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய எல்லா காரியங்களும் அவங்க மேன்மையான்றாங்க. கர்த்தர் அவங்க மேன்மையை என்னாததுனால அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள்.
ஊழியம் செய்வாங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்ம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் என்ன பண்ணணும், நம்முடைய எந்த ஒரு சுய காரியங்களை நம்ம பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை அடையாமல் போவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 1:52 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக் சாப்டர் 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலவான்களை ஆசனங்களிலிருந்து என்ன பண்ணுவாராம், தள்ளுவார். பலவான்கள்னா அந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்களுடைய ஆசனங்கள் எப்படி இருக்கும், உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, அவங்கள யாரும் நெருங்க முடியாது. அவங்கள தள்ளி அந்த இடத்துல யாரை வைக்கிறாராம், தாழ்மை உள்ளவர்கள் என்ன பண்றாராம், உயர்த்துகிறார். ஒண்ணு நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும், ரெண்டாவது நம்ம தாழ்த்தணும். இன்னைக்கு ஜனங்க மற்றவங்களை தாழ்த்துறாங்க, தங்களை மேன்மைப்படுத்துறாங்க. அதனால கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வை அவர்கள் அடையாமல் போகிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறோம். சங்கீதம் 113:7-8 வசனங்களை வாசிக்கும் போது Psalms 113:7-8 அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் தாவீது சொல்றாரு, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமம் அல்லது அந்த ஸ்தானத்துல ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன், வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றார் ஆண்டவருடைய நாமம். சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு உயர்த்துகிறாராம், அவனை பிரபுக்களோடும், பிரபுக்கள் அப்படின்னா பார்க்க தான் முடியும், அவங்க பக்கத்துலலாம் நம்ம நிக்க முடியாது, பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் என்ன பண்றாராம், ஈக்குவலா உட்கார பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற, கேட்கிற, அர்ப்பணிக்கிற, விசுவாசிக்கிற, கை கொள்கிற எந்த ஒரு மனுஷனையும் நம்ம நிலைமையிலிருந்து ஆண்டவர் தூக்க விரும்புகிறார். தாம் பிள்ளைங்க தமக்கு பயந்தவங்க கீழே இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை, அவங்களை உயர்ந்த ஸ்தானங்கள் குடியிருக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு ஒரு காலத்துல சிறியவனாய் புழுதியில கிடக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாமத்துக்காக புலியில என்ன பண்ணான், கடந்தான். குழியில போய் அவனை போட்டாங்க, ஒரு பாலடைஞ்ச குழியில போட்டாங்க. பல விதத்துல அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். எதுக்காகனா ஆண்டவருடைய நாமத்திற்காக. ஆண்டவர் அவனை உடலை உலகத்துல இருக்கிற உயர்ந்த சீட்ல அவனை போய் உட்கார வச்சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக பாட அனுபவித்து, ஆண்டவருக்காக நம்ம அப்படியே சிறுமியானவர்களாக நம்மை நினைத்து, நம்மை ஒப்பு கொடுத்து, உலகத்துல நம்மளை யாரு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன், அமைதலா இருக்கும்போது ஒரு காலம் வரும், கர்த்தர் மிக உயர்ந்த இடத்துல நம்மளை என்ன பண்றாரு, ஏறி இருக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மளை நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட். நம்ம ஆண்டவருக்கு சர்வீஸ் பண்றது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய கால்களை கழுவுவது. ஆண்டவர் சொல்றாரு சீஷர்ல பார்த்து, நீங்க மற்றவங்க காலில் என்ன பண்ணுங்க, போய் கழுவுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தி கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ நம்ம தாழ்த்தப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, 1 நாளாகமம் 17:8 கர்த்தாவே, தேவன் தம்முடைய தாசர்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறீர் ஐயா. நாங்களும் உமக்கு தாசர்களாக, அடிமைகளாக, வேலைக்காரர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு சேவை செய்ய எங்களை தாழ்த்தி நாங்கள் விருப்பத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்ளும் போது, ஒரு வேளை வரும்போது ஆண்டவரே அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்குன்னு சொல்கிறபடி இந்த வசனத்தை கேட்கிற சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, முதலாவது நீர் அவர்களோடு இருந்து காப்பாற்றுகிறீர், கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்கிறீர். வியாதி, போராட்டம், பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறீர். அது மாத்திரமல்ல, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். இந்த தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வும் கனமும் உம்மாலே வருகிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் வரட்டும் ஐயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால உயர்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருவதாக. யாரெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவ நாமத்துக்காக
பரிகசிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்கள் உண்டாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்கிறபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த நிலைமையில வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஆண்டவரே, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன தேவன், ஆண்டவரே இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசித்து கை கொண்டு ஆண்டவரே அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க ஆண்டவர் இரக்கம் செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.